ஜன்னலைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஜன்னல்ல திரும்ப 3 முறை 3 times ஜம்ப் பண்ணாங்க. அப்புறமா என்னாச்சுன்னா அவங்க 3 பேர் பார்த்தாங்க. 3 எதிரிக்கு பார்த்தாங்க. ஏன் எதிரி கடிச்சாங்க தெரியுமா? தரியராஜா சொன்னாரு, நீதான் பிரைம் மினிஸ்டர் தானியல் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா 3 பேர்ல ஒருத்தர் சொன்னா, எனக்குதான் பதவி கிடைக்காதா, எனக்குன்னா அழகு இல்லையா அப்படின்னு கேட்டுட்டான். அப்புறமா அதனாலதான் எதிரி கிடைச்சாங்க. ஓகே. அப்புறமா என்னாச்சுன்னா இன்னொருத்தர் சொன்னா, எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு, நம்ம இதை வச்சு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறம் தானியல் திரும்ப எஸ்பா கிட்ட ஜோம் பண்றானே, தானியல் தரியராஜா கிட்ட ஏன் ஜோம் பண்ணல அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறம் அவங்களுக்கு ஐடியா கிடைச்சதால அதை செஞ்சாங்களாம். அப்புறமா தரியராஜா கிட்ட போய் சொன்னாரு, தரியராஜா மிக்கும் மழுக அப்படின்னு சொல்லிட்டு தரியராஜா தானியல் திரும்ப எஸ்பா கிட்ட ஜோம் பண்றான். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, தானியல உங்க பக்கம் எடுத்துக்கோங்க. நீங்க தானியல ஏசுபாவா இருக்கிற மாதிரி அப்புறமா தரியராஜாக்கு மனசு நினைச்சு, நான் தானே தானியலுக்கு பிரைம் மினிஸ்டரா இது கொடுத்தேன், ஆனா தானியல் என்ன மீறி போறானே அப்படின்னு சொன்னாங்களா. அப்புறமா சரி தானியல்ல சிங்க கேபில போடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறமா போட்டுட்டு அவங்க 3 பேருமே சிரிச்சுட்டு இருந்தாங்களா. நம்ம ஜெயிச்சிட்டோம், வெற்றி வெற்றி நமக்கே அப்படின்னு சிரிச்சுட்டு இருந்தாங்களாம். அப்புறமா போய் அதை தானியல் பார்த்து, இனிமேல் அவன் யார்கிட்ட ஜோம் பண்ணுவா, யார்கிட்ட தரியராஜா கிட்ட ஜோம் பண்ணல, சிலையையும் கும்பல, எப்பவுமே கும்பிடுவாங்களே ஏசப்பாவை தான் கும்பிடனா. அப்புறமா சிங்க கேபில போட்ட உடனே சிங்கம் கடிச்சுச்சா? கடிக்கல. அப்புறமா ஏசப்பா என்ன பண்ணாரு தெரியுமா? சிங்கவாய கட்டி போட்டுட்டாரு. அதுவும் கட்டுவோமே அந்த நூல், அது இல்ல, அது வார்த்தையனால கட்டி போட்டுட்டாரு. அதனால சிங்கம்லாம் நக்குச்சுங்க. அப்புறம் விளையாட்டுங்க. தரியராஜா சொன்னாங்க, உன்னோட ஏசப்பா கை விட்டாரா அப்படி சொன்ன. இல்ல ராஜா, ஏசப்பா என்னை காப்பாத்தினாரு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறமா நான் பாட்டு பாடுறேன், அப்புறமா கொஸ்டின் கேட்பேன். ஓகே, டெஸ்ட் வைப்பேன். தானியேல் ஜெபித்தாரே, திரும்ப 3 முறை தள்ளப்பட்ட போதிலே சிங்க கேபிக்குள்ளே கத்த சிங்க வாய்களை கட்டி காத்திட்டாரே. இப்போ கொஸ்டின் கேட்குறேன். தானியேல் தினமும் 3 முறை ஜெபம் பண்ணுவாங்களா, இல்லை தானியேல் ஜெபம் பண்ணுவாங்களா? என்னது கரெக்டான ஆன்சர் சொல்லுங்கன்னு நினைக்கிறேன். ஓதுங்க. எஸ், கரெக்டாக சொல்லிட்டீங்க. அவங்க தினமும் 3 முறை ஜெபம் பண்ணாங்க. அடுத்தது தரியராஜா சிங்க கேபில போட்டாரா? ஓசிங்க.
கேபிளில் போட்டார். கரெக்ட். அதே மாதிரி உங்களுக்கு 2 பாயிண்ட். அடுத்து தானியல் வந்து சிங்க கேபிள் போட்டோடனே சிங்கம் கடிச்சதா? சிங்க எஸ், கடிக்கிற நக்கச்சு. அதுதான் இப்போ உங்களுக்கு 3 பாயிண்ட். அடுத்தது தானியல் வந்து 3 எதிரிங்க வந்து 3 எதிரிங்க பொறாமப்பட்டாங்களா தானியலை ஜன்னல்ல ஜம்ப் பண்றது? சிங்க கரெக்ட் ஆன்சர். இதுதான் கரெக்ட் ஆன்சர். அவங்க பொறாமப்பட்டாங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, மறக்காம எல்லாரும் தட்டிக்கிட்டு போயிட்டே இருங்க. பாய் பாய்.